ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாந்தினி. நான் 1330 திருக்குறளை சொல்லி திருக்குறள் அரசிங்கிற பட்டம் வாங்கியிருக்கேன். நிறைய சிஓ மினிஸ்டர்ஸ் அவங்க கையாலெல்லாம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போது இன்னையிலேருந்து டெய்லி 10 திருக்குறளும் அதனுடைய பொருளையும் கூற போகிறேன். அதனால் இன்றைக்கி முதல் நாளாக முதல் அதிகாரத்துலேருந்து கடவுள் வாழ்த்துலேருந்து அந்த கடவுள் வாழ்த்தில் உள்ள 10 திருக்குறள்களையும் அதனுடைய பொருளையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மொழியில் முதலான எழுத்து என்னன்னா ஆ. அதுதான் தமிழ் மொழிக்கான முதல் எழுத்து. அதே போல் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் முதலாக விளங்குபவர்கள் யாருன்னா கடவுள். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனி. அதாவது ஒருவன் எவ்வளோ பெரிய அறிஞராகவும் அறிவாளியாக இருந்தாலும் கடவுளை வணங்காவிட்டால் அவன் கற்ற கல்விக்கு பயனில்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். அதாவது கடவுள் நம்மளோட மனசுங்கிறது ஒரு தாமரைப்பூ மாதிரி. அந்த மனசில் கடவுளை நம்ம வைத்திருந்தோன்னா நம்ம நீண்ட காலம் நெடுங்காலம் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பையில். நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்காது, ஒருத்தவங்க மேலே விருப்பம் இருக்கும், சில பேர் மேலே வெறுப்பு இருக்கும். ஆனால் கடவுளுக்கு யார் மேலேயும் வெறுப்பும் கிடையாது, யார் மேலேயும் விருப்பமும் கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட கடவுளை வணங்குபவர்களுக்கு ஒரு காலும் துன்பமே வராது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது மனசில் கடவுளை நினச்சிக்கிட்டு கடவுளோட புகழை நினச்சிக்கிட்டே இருக்கிறவர்களுக்கு தான் அறியாமையால் செய்த தீமைகள் எல்லாமே கடவுள் மன்னித்திடுவார். ஆனால் தெரிந்து செய்த தவறை கடவுள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். பொறிவாயில் தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றான் நீண்டு வாழ்வார். அதாவது ஐம்புலன்கள் இருக்குது. அது என்னன்னா கண், வாய், மூக்கு, உடல் அப்படின்னு ஒரு 5 புலன்கள் இருக்குது. அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம பார்க்கக்கூடாது, தேவையில்லாத சுவாசிக்கக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. இதை மாதிரி சொல்கிறதான் ஐம்புலன்களை அடக்கிறது. இதுதான் ஐம்புலன்களையும் அடக்குபவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பமே வராது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுள் தமக்கு இணையானவர் அல்ல. நம்ம இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் இணையானவர் கடவுள் அல்ல. அப்படிப்பட்ட கடவுளை மரியாதையோடு புகழ்ந்து கொண்டு நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மனசில் உள்ள கவலை எல்லாம் ஒருபோதும் அவர்கள் கவலை இருக்காது. கவலை இருந்தாலும் அது உடனே போயிடும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாழி நீந்தல் அரிது. அதாவது கடவுளுங்கிறது என்னன்னா ஒரு தர்மம், மகிழ்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட கடவுளை வணங்குபவர்களுக்கு ஒருபோதும் வாழ்க்கையில் துன்பம் வராது. அப்படி வந்தாலும் அதை கடக்குவது எப்படின்னு கடவுள் நம்மளுக்கு சொல்லி தருவார். கூழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அதாவது ஒருவருக்கு கேட்காத காது இருக்கு, அந்த காதால் அவர்களுக்கு ஏதாவது புண்ணியம் இருக்கா? இல்லை. அதே போல் பார்க்காத கண்கள் இருக்கு, அதுபோல் அவர்களுக்கு அந்த கண்ணால் எந்த பயனும் இல்லை. அதே போல் ஒருவனுக்கு கடவுளை வணங்காத தலையும் பயனற்றதே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய திறமை இருக்குது, ஆனாலும் அவர் கடவுளை வணங்கினால் மட்டுமே அந்த காரியத்தை மிகவும் சுலபமாக முடிக்க முடியும். கடவுளை வணங்காவிட்டால் அந்த காரியத்தை திறமை இருந்தும் முடிக்க முடியாது. நாளைக்கு வான் சிறப்பு அதிகாரத்தையும் அதனுடைய பொருள்களையும் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.